Hi and hello, welcome to our channel. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பேடட் லோட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்காக இப்போ நான் வந்து அந்த பேடிங் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து கம் வச்சு பேஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விடுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சாதா சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி கண்டினியூஸாக போட்டும் நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெபிளைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் பண்ணுங்கள் எப்பயுமே. இல்லைன்னா வந்து அந்த த்ரெட்டோட இது வந்து ஒழுங்காக வராது. சரிங்களா? இப்போ இது வச்சு நான் வந்து சிங்கிள் த்ரெட் போட்டு இது வந்து சாதா சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில்க் த்ரெட்லாம் எதுவும் கிடையாது. யூஸ் பண்ணி இப்போ ஃபுல்லாகவே வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிவிடுங்க. இப்போ டபுள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து லோட் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்பயும் போல் ஒரு லாங் செயின் அது பக்கத்தில் ஷார்ட் செயின் போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த பக்கத்துக்கு வந்து திருப்பணும். சரிங்களா? ஒரு லாங் ஒரு ஷார்ட் திரும்பி வந்து ஒரு லாங் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் போட்டு தான் நான் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு எம்போஸ்டு லுக் உங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து பேடிங் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது. இதை வந்து நீங்கள் அதுக்கு ஃபில்லிங் ஸ்டிச் இல்லைன்னா லோட் ஸ்டிச்சும் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே நம்ம ஃபில் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு அந்த லுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிராண்டாக பண்ணும்போது அந்த எம்போஸ்டு லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து ப்ளவுஸஸ்க்கு. இப்போ ஃபுல்லாகவே அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இது சிங்கிள் த்ரெட் போட்டுலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபுல்னஸ் வந்து கிடைக்காது. இப்போ டபுள் த்ரெட் போட்டு பண்ணிங்கன்னா திக்காக இருக்கும், பார்க்கவும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் வந்து நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி மல்டி கலராக பண்ணலான்னு எனக்கு ஒரு தாட் வந்தது. அதனால இப்போ நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நல்ல பிரைட் கான்ட்ராஸ்ட் கலர்ஸு. நீங்கள் யூஸ் பண்ணுற இது நான் வந்து ஜஸ்ட்டு போட்டு தான் காமிக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த சாரீ ப்ளவுசஸ் அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதே மாதிரியே அதுக்கு பேடட் ஸ்டிச் கொடுத்து பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து அந்த எல்லோக்கு ஏற்ற மாதிரியே பக்கத்தில் கான்ட்ராஸ்ட்டாக வந்து ரோஸ் கலருக்கு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து பார்டரில் வந்து நான் கோல்டன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன். நாட் போட்டுட்டு இப்போ ஜரி த்ரெட்டால் 2 ரோ ஃபுல்லாகவே அதே மாதிரியே சிங்கிள் செயினாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சிங்கிளாக வந்து ஒரே ஒரு ரோ போட்டிங்கன்னா அது இருக்கிறது தெரியாது. இதே நீங்கள் வந்து டபுளாக போட்டிங்கன்னா பார்க்கவும் நல்ல கிராண்ட் லுக் இருக்கும். இல்லைனா உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் அதில் டிசைன் பண்ணிக்கலாம். பார்டர் கொடுத்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு எப்பயுமே வந்து நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து ஒயிட் பீட்ஸும் சூயிங் த்ரெட்டில் அதே மாதிரி சேம் ஒயிட் கலர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் நல்லா நாட் போட்டுட்டு நல்லா பெரிய நாட்டாக போட்டு எப்போயுமே ஆரிக்கு போடுங்க. போட்டுட்டு இப்போ ஒரு பீடாக எடுத்து நான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதில் நீங்கள் வந்து டல் கோல்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், சீனி பாசின்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டி ப்ளஸ் உங்கள் சாரீ ஆர் ப்ளவுஸோட டிசைனை பொறுத்து நீங்கள் எல்லாமே வந்து சூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நீடில் பொறுத்து நீங்கள் நிறையா வந்து எடுத்துக்கலாம். இல்லை இந்த சின்ன நீடலாக இருந்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் 2 எடுத்தும் நீங்கள் கோத்துக்கலாம். இதே மாதிரி நான் 2 பக்கமுமே வந்து ஒயிட் பீட்ஸ் கோத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு ப்ளவுஸில் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரியே டிசைன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மல்டி கலர், நீங்கள் சிங்கிள் கலராகவும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.